ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். கோயில்களில் கொடுக்குற பிரசாதம் ரவா கேசரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கோயிலில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருளையும் மெஷர் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 4 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க. நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியை சூடு பண்ணுங்கள். இன்னொரு அடுப்பில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். 1/2 கப் நெய்யை ஒரு கடாயில் சேர்த்துக்குங்க. கோயிலில் கிடைக்கிற அதே பிரசாதம் டேஸ்ட்டில் வேணும்னா நம்ம 1/2 கப் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 1/2 கப் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் நெய் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆனால் கோயிலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் ரவை சேர்த்துக்குங்க. ரொம்ப பெரிய சைஸ் ரவையாக சேர்க்காமல் கொஞ்சம் பொடியாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ நமக்கு ரவை ரொம்ப ட்ரையாகவும் நெய் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வறுத்துட்டே இருக்கும்போது ரவையில் இருக்கிற நெய் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கிற அளவுக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ரவை ரொம்ப கருகி போயிடாமல் நல்லா வறுத்து விடுங்க. ரவையை நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற எல்லா நட்ஸும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லாவே உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரே தடவையாக எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்திடக்கூடாது. ரவை கொதித்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தண்ணியும் நல்லா சூடாக இருக்கணும், ஆறி இருக்கக்கூடாது. கேசரி செய்யும் போதும் ரவா உப்புமா செய்யும் போதும் தண்ணியும் ரவையும் நல்லா நமக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரெண்டையும் சேர்த்து கிளறும் போது கட்டி விழுகாமல் நல்ல ஸ்மூத்தான உப்புமாவும் கேசரியும் கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரவையும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி தண்ணியும் ரவையும் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்து கிளறுனீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் விழுகாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரவையை மட்டும் வறுத்துட்டு நார்மலான தண்ணியை ஊற்றி நீங்கள் கிளறினீங்கன்னா அங்கங்கே கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ரவையும் சரியாக வேகாமல் அப்படியே இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ரவை திக்காகும் போது மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக சுத்தமான வெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த சர்க்கரையோட அளவுக்கு இனிப்பு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா 1 கப் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இனிப்பை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கேசரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கோயிலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரோட வேணும்னா இதில் கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் கை வச்சு அழுத்தும் போது நல்லாவே பொடியாயிரும். அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. முழுசாக சேர்க்கக்கூடாது. சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் கேசரி எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இது ஆறும்போது கொஞ்சம் திக்காயிரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாகாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கோயிலில் கிடைக்கிற அதே பிரசாதம் மாதிரியே இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமான கேசரி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.